சிவத்தலங்களில் நந்தியும் சண்டிகேஸ்வரரும் கட்டாயம் இடம்பெறுவார்கள். சண்டிகேஸ்வரிடம் கை தட்டுபவரா நீங்கள்? இனிமேல் இந்த தவறை செய்யாதீங்க. என்ன சொல்றேன்னா, சிவனின் உதவியாளரான சண்டிகேஸ்வரர் எந்நேரமும் சிவனின் சிந்தனையில் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். சிவனுடைய உணவு, ஆடை, ஆபரணங்கள், சொத்துக்கள் என்ற அனைத்தையும் பாதுகாத்து நிர்வகிக்கும் பதவியில் உள்ளார். கோவிலில் அபிஷேக நீர் வரக்கூடிய கோமுக தீர்த்தத்துக்கு அருகே வடக்கு இடதுபுறத்தில் இருக்கும் தனி சன்னதியில் தியான நிலையில் அமர்ந்திருப்பவர்தான் சண்டிகேஸ்வரர். சிவன் கோவிலுக்கு சென்று விட்டு நான் எதையும் இங்கிருந்து எடுத்து போகவில்லை என்று கோவிலை வலம் வரும் பொழுது சண்டிகேஸ்வரர் சன்னதியில் இரு கைகளையும் விரித்து சத்தம் எழுப்பாமல் தேய்த்து காண்பித்து வழிபட வேண்டும். இவர் தியான நிலையில் இருப்பதால் அமைதியாக ஆன்மீக பலமும் ஆத்ம பலமும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி சிவன் சொத்துக்களைப் போலவே நம் சொத்துக்களுக்கும் பாதுகாப்பது இவரின் பொறுப்பே.